இப்போ இந்த ஒரு மஹேந்திரா வண்டி ஒன்று வந்திருக்கு இப்போ வேலைக்கு, அதாவது ஃபிட்டிங் பண்ணுறது, அசசரிஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல்லாக ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குங்க. இங்கே ஒரு 3 கார் ஒர்க் நடக்கு, இங்கே ஒரு 2 கார் ஒர்க் நடக்கு. ஜென்யூன் பிரீமியம் லக்ஸரி நாடுறவங்க ராயல் கார் அக்சசரிஸ் கேளம்பாக்கம் வாங்க. ரொம்ப பிரீமியமான ப்ராடக்ட், ரொம்ப எக்கனாமிக்கலான ரேட்ல வாங்கிக்கோங்க. சொல்லுங்க. வண்டியில வந்து அதாவது வெளிச்சம் பத்தல, சரி, அதனால வந்து அதாவது அந்த இன்ஜெக்டர் பல்ப் போடலாமா, இல்லைன்னா வந்து வேற என்ன பண்றது? நார்மல் ஃபாக் லைட் போடலாமா இல்ல ப்ரொஜெக்டர் லைட் போடலாமான்னு கேக்குறீங்களா? சரிண்ணே. நார்மல் ஃபாக் லைட்னா என்ன, ப்ரொஜெக்டர்னா எப்படின்னா, ப்ரொஜெக்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, ப்ரொஜெக்டர் போடுறதுனால என்னென்ன நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும், என்னென்ன நம்மளுக்கு அதனால யூசேஜ் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க. உங்க வண்டிக்கு சூப்பரான ஒரு ப்ரொஜெக்டர் நான் செலக்ட் பண்ணி தரேன். பெஸ்ட்டான குவாலிட்டி, பெஸ்ட்டான ப்ரொஜெக்டர், சூப்பரான டிஸ்கவுண்ட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். முதல்ல அது எப்படி எப்படி வேலை செய்யும், அதனால என்னென்ன பிரயோஜனம் இருக்கு எல்லாமே உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்க போடணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுங்க. கண்டிப்பா போடுறோம் வாங்க. ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். தெளிவான ஒரு ஃபாக் லைட்னா என்ன, ஃபாக் லைட் ப்ரொஜெக்டர்னா தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு நீங்கள் என்ன போடலான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்க. உங்கள் பட்ஜெட்டும் பார்க்கணும், அண்ட் உங்களுடைய டிரைவிங்கில் உங்களுக்கு சூப்பரான வெளிச்சமும் வேணும். 2 விஷயத்தையும் பார்த்துட்டு நான் சொன்ன பிறகு நீங்களே முடிவு பண்ணுங்க. சரிங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா இது ஃபாக் லைட், இதுக்கு தான் ஃபாக் லைட் சொல்லுவேன். பாருங்க இப்படி இருக்கும். இது ஓய் ஃபிட்டிங்கில் வரும். ஸோ பிளாஸ்டிக் பாடி வரும், மோல்டிங் பாடி வரும், அண்ட் உள்ள இப்படி இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோஜன் பல்ப் இருக்கும். இது நார்மல் ஃபாக் லைட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபிக்ஸ் பண்ணுறதுனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு இல்லையா, வண்டியோட முன்னாடி ஹெட்லைட்டுக்கு கீழே இருக்கிற கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 10 அடி வரைக்கும் கீழே நல்லா சூப்பராக தெரியும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் தெரியறதுனால டிரைவிங் பண்ணுறதுல ரொம்ப சூப்பர். பள்ள மோடு கரெக்டாக சொன்னீங்க, பள்ள மோடு தெரியும். ஆனால் சில வண்டிகளை பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டே சுத்தமாக இருக்கிறது இல்லை, அதுலேயே பவர் பத்துறது இல்லை. அதே தெரியலனா இப்போ ஃபாக் லைட் கீழே இருக்கிற இந்த பள்ள மோடு பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு பதில் நம்ம வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வருது கம்பெனிங்களே, பெரிய பெரிய வண்டிங்களே பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட் ப்ரொஜெக்டர் போட்டு அனுப்புவாங்க. இது வந்து டாப் எண்ட் மாடல் வண்டிஸில் போடுவாங்க. அந்த ஃபாக் லைட் ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வரைக்கும் டிஸ்டன்ஸ் கவர் ஆகும். டிஸ்டன்ஸ் கவர் ஆகிறதுனால ஹைவேல டிரைவிங்க்கு ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு இருக்கும். இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சீசனில் மட்டும் இது ப்ளே ஆக போகிறது இல்லை. இதில் வந்து 3 கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா ஃபுல் ஒயிட்டு இருக்கும். 6000 கெல்வின் சொல்லுவோம், அதுக்கு ஃபுல் ஒயிட்டில் இருக்கும். 3 வாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா ஹாஃப் ஒயிட்டாக மாறிடும். அந்த ஹாஃப் ஒயிட் எதுக்கு பார்த்தீங்கன்னா பனி காலத்தில் இருக்குது. பனி காலத்தில் எல்லோ பல்ப் வந்து நல்லா உங்களுக்கு தூரம் வரைக்கும் டிஸ்டன்ஸ் கவர் ஆகும். அப்புறம் வந்து இன்னொரு வாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா ஃபுல் எல்லோவாக மாறும். இது வந்து மலை பிரதேசங்களில் அந்த மாதிரி போகிற டைமில் உங்களுக்கு வண்டி இப்படி போகும். ஸோ லைட்டிங் வந்து தலைக்கு மேலே அடிக்கும். ஃபாக் லைட் எல்லோ இருக்கும்போது கீழேருந்து இறங்குற வண்டிக்கு பார்வை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் எல்லா சீசனுக்கும் வருஷத்தில் 12 மாதமும் யூஸ் ஆகிற மாதிரி ஃபாக் லைட் ப்ரொஜெக்டர் தான் இது. இது நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிராண்டில் இருக்குது ஸ்பெஷலாக. ஸோ இந்த 3 பிராண்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அது என்ன யூசேஜ்னு சொன்னேன், எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னேன். இப்போ என்னென்ன பிராண்ட் இருக்குன்னு சொல்கிறேன். அந்த பிராண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த விலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணும் சொல்கிறீங்களோ அழகாக ஃபிக்ஸ் பண்ணி தரேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூமெக்ஸ்ண்ணே. எங்கள் கடை பொறுத்த வரைக்கும் ராயல் கார் அக்சசரிஸ் கேளம்பாக்கம்ல லூமெக்ஸ் பிராண்ட் வந்து ரொம்ப ரெஃபர் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ணுவோம். ஏன்னா மாருதியில் வரக்கூடிய ஓஇஎம் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லூமெக்ஸில் தான் இருக்கும். அது வயரிங் கிட்டாக இருக்கட்டும், பல்பாக இருக்கட்டும், சுவிட்சஸாக இருக்கட்டும், நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து 2 இயர்ஸ் ரீப்ளேஸ் வாரண்டியோட எல்இடி பல்பில் கிடைக்குது. ஃபாக் லைட்டில் பொறுத்த வரைக்கும் 1 இயர் உங்களுக்கு வாரண்டி கிடைக்குது. இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதில் ஒரு வண்டிக்கு தகுந்த மாதிரி ஃபாக் லைட் ப்ரொஜெக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. அந்த ப்ராக்கெட் செட் பண்ணி அதில் இந்த ஃபாக் லைட் ப்ரொஜெக்டர் ஈவனாக அடிக்கிற மாதிரி பக்காவாக ஃபிட் பண்ணி தரோம். இதுக்கு எந்த ஒயரிங் கட்டிங்கும் இருக்காது, எந்த உங்களுக்கு வாரண்டியோ ஹைக் ஆகாது. புது வண்டி எல்லா வண்டிக்கும் போடலாம். இதுக்கு ஸ்பெஷலாக ஒயரிங் கிட்டே இருக்குது, சுவிட்சஸும் இருக்குது. ஒயரிங் கிட் போட்டு தான் இந்த ஃபாக் லைட் ப்ரொஜெக்டர் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரோம். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஃபாக் லைட்டே இல்லை, இவர் ப்ரொஜெக்டர் வேறு போட சொல்கிறாரு, ஒயரிங் கட்டிங் பண்ணாங்கன்னா அப்புறம் கம்பெனிக்காரன் வந்து வாரண்டியில் கிளைம் பண்ண மாட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. முழுக்க அவங்க கண் முன்னாடியே நிற்க வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒயரிங் கிட் போட்டு அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா லூமக்ஸில் ட்ரை கலர் ஃபாக் லைட் ப்ரொஜெக்டர் இருக்குது. இதுவும் பெஸ்ட்டான ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வெல் நோன் பிராண்டு சான்சோ. இது சான்சோவில் நம்ம வீட்டில் நிறைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். டிவி இருக்கட்டும், மியூசிக் சிஸ்டம் இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டு சான்சோ இது யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு சான்சோ. அருமையான குவாலிட்டியில் வாரண்டியோட சேம் டபுள் லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதே ட்ரை கலரில் சூப்பரான 160 வாட்ஸில் வித் 1 இயர் வாரண்டியோட இதுவும் ஃபிட் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் பெருசாக ஒன்றும் இருக்காது. லூமேக்ஸு அண்ட் சான்சோ அப்புறம் இந்த பிளாக் கேட் இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட்டில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ரேட்டில் அந்த ப்ராக்கெட்ஸ் பர்டிகுலர்லி போட்டு அண்ட் வயரிங் கிட் போட்டு நல்ல தரமான வேலை தெரிஞ்ச ஆளுங்களை எலக்ட்ரீஷியன்ஸை வச்சு ஃபிட் பண்ணி தரோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கேட்டு. இது 2 பிராண்ட் போய் 3வது பிராண்ட் பிளாக் கேட் இருக்குது. இதுலேயுமே சேம் வந்து 2 இன்ச் ப்ராஜெக்டர் இருக்குது, 3 இன்ச் ப்ராஜெக்டர் இருக்குது, அதுலேயும் ட்ரை கலர் இருக்குது. சரிங்களா? நீங்கள் எது சொன்னாலும் நான் டெமோ போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு 4வது பிராண்ட் வர்றது தான் வெல் நோன் பிராண்ட் நம்ம ஹெல்லாது. ஹெல்லாது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பெரிய பெரிய கடைகளில் ஹெல்லா வச்சுருப்பாங்க. ஹெல்லாது வந்து பீட் பண்ண முடியாது, வேறு விஷயம். இதுக்கெல்லாம் 1 இயர் வாரண்டினா ஹெல்லா மட்டும் 2 இயர்ஸ் வாரண்டி வரும் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் இருக்கும். ட்ரை கலர் அதுலேயுமே வரும். இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அதோட சூப்பர் ஃபியூச்சர்ஸும் அதுலேயும் இருக்குது. ஸோ இந்த 4 பிராண்ட் நம்மள்ட்ட இருக்குது. நீங்கள் எது சொல்கிறீங்களோ, எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதை டெமோ போட்டு காமிச்சிட்டு அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்தேன். சரிங்களா? இத்தனை நாள் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணீங்களோ தெரில, வெளிச்சம் இல்லாமல் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு போயிருப்பீங்க. அதனால தானே சார் உங்களை தேடி வந்து இனியோட நாட்கள் பிரகாசமான நாட்கள். ஓகே சார். போகலம் பல்ப்பு எல்லோ மட்டும் போட்டிருக்காரு. சூப்பராக இருக்குது. த்ரோ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. வா சூப்பர். நானும் இதே கேளம்பாக்கம் தான். நம்ம ப்ரௌட் ஓனர் ஆஃப் திஸ் XUV3W. இந்த வண்டி எடுத்ததுலேருந்தே நான் ரெகுலராக பார்க்குற ஏதாவது எந்த சின்ன வேலை இருந்தாலும் பார்க்குற ஒரே இடம் ராயல் கார்ஸ் தான். நான் இங்கே வந்து இந்த வண்டி எடுத்து மாற்றினதுன்னா ஹெட்லைட்ஸு, உள்ள சீட் கவரு, கீழே ஃப்ளோர் மேட்டு, டிக்கி மேட்டு மேக்ஸிமம் இங்கே வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். த பெஸ்ட் இன் செக்மெண்ட் ராயல் கார்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இங்கே இன்ன நேரம் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். இவங்களோட பிரான்ச் ஆல்ரெடி நாவலூரில் இருந்ததுலேருந்தே நான் இவங்களுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர். இவங்க இப்போ தான் கேளம்பாக்கத்துக்கு வந்திருக்காங்க என்னோட ஏரியாவுக்கு. இல்லைனா நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அத்தனை கடை தாண்டி போய் இவங்கள்ட்ட தான் பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நான் ஒரு ஹெட்லைட் வாங்கியிருந்தேன். அது வந்து 90 பவர் தான் அந்த ஹெட்லைட்டு. ஸோ 90 வாட்ஸ் தான் அந்த ஹெட்லைட்டு. அது வந்து ஒரு 1 இயர் வாரண்டி, 1 இயர் வாரண்டி. ஆனால் 6 மந்த்லேயே அந்த ஹெட்லைட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. நான் அப்போ போய் அவர் பாய் போய் கேட்கும் போது நான் வாங்கின அந்த ப்ராடக்ட் வந்து இல்லை 90 வாட்ஸ் அப்போ அவர்கிட்ட அவைலபிளாக இல்லை. எனக்கு வந்து 110 வாட்ஸ் போட்டு ஃப்ரீயாக அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை பெஸ்ட்டாக நினைக்கிறதா ராயல் கார்ஸ் நான் நம்புகிறேன். அதனால தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எப்போவுமே இங்கே சஜஸ்ட் பண்ணுறது ராயல் கார்ஸ்க்கு. ஸோ எனக்கு ராயல் கார்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராயல் கார்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. கார் கேட்ஜெட் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ராயல் கார்ஸோட கஸ்டமராக நீங்களும் மாறிடுங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் நம்ம நியோ மோட்டார் கட்ஜெட்ஸு யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுத்துருந்தீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி கஸ்டமர் இருக்கனால தான் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இந்த ஒர்க் வந்து பண்றதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் உங்க ஃபாக் லைட்டுக்கு இப்போ சரியா லைட்டிங் இல்லை அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ உங்க வண்டிக்கான ஒரு சொல்யூஷன் தான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ரைட்டுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை கலர் ஃபாக் லைட் ப்ரொஜெக்டர். ஓகே. இந்த ப்ரொஜெக்டர் மாற்றுறதுக்கு பாத்தீங்கன்னா இது ட்ரை கலர் ப்ரொஜெக்டர் பாத்தீங்கன்னா உங்க ஹெட்லைட் இருக்குல்ல ஜி, அதோட 5 டைம்ஸ் மல்டிபிளர் உங்களுக்கு பவர் இருக்கும். இது வந்து ட்ரை கலர் இருக்கனால நார்மல் டைம்ல நீங்க ஃபுல் ஒயிட்ல நீங்க வச்சுக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா வார்ம் ஒயிட்டா சேஞ்ச் ஆகும். இந்த வார்ம் ஒயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெய்னி டைம்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். ரெய்னி டைம்ல நிறைய லைட்டிங் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வரைக்கும் டிராவல் ஆகி போவாது. அந்த டைம்ல இந்த வார்ம் ஒயிட் வந்து ரொம்ப சூப்பரா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்க ஹில் ஸ்டேஷனுக்கு போறீங்க, ரொம்ப ஃபாகா இருக்கு, ஃபாகியா இருக்கு, டிரைவிங்ல ரொம்ப சிரமமா இருக்கு. நார்மல் டைம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். ஒரு வீடியோ நம்ம சமீபத்துல பாத்துருந்தேன். மல்டிபிளா அதேதான் சொல்ல வரும். 20 பின்னாடி அடிச்சுன்னா ஒண்ணுமே விசிபிலிட்டி இல்ல. இந்த மாதிரி ஃபாக் லைட் ப்ரொஜெக்டர் அதுல இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது வார்ம் ஒயிட் போய் அடுத்த சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ணும்போது ஃபுல் எல்லோவா இதுல வரும். இதுவும் நிறைய பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகி ரோட்
கிளஸ்டர் கிளியரா இருக்கும் உங்களுக்கு. ஓகே சரிங்களா? ஓகே இது நார்மலா நம்ம வண்டியில பிக்ஸ் பண்ண முடியாது. இதுக்காக ஸ்பெஷல் பிராக்கெட்ஸ் எல்லாம் கூட வருது மார்க்கெட்ல இப்ப அவைலபிளா இருக்கு. இது உங்க வண்டியோட பிராக்கெட். ஓகே ஓகே 3X உடைய பிராக்கெட். இந்த பிராக்கெட் என்ன செய்வோம், இருக்கிற இப்போ பழைய ஃபாக் லைட் எடுத்துட்டு இந்த பிராக்கெட்டை பிக்ஸ் பண்ணி இது பின்னால இருந்து இப்படி இன்ஸ்டால் ஆகும். பாருங்க எப்படி எக்ஸாக்ட்டா அப்படியே பிக்ஸ் ஆயிடும். ஓகே தெரியுதுங்களா? இது பாருங்க புரியுது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆமா ஆமா ஆமா. எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. இப்படி அழகா பிக்ஸ் ஆயிடும். அண்ட் உங்களுக்கு லைட்டிங்கும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஓகே, நல்ல. நீங்க ஏற்கனவே வந்து ஹாலோஜன் மாத்தி எல்இடி போட்டீங்க. ஆமா, எல்இடில உங்களுக்கு நல்லா இருக்குன்னு ரிசல்ட் சொல்லிருக்கீங்க. பட் ரோட் கிளியரன்ஸ்க்கு, கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்கு இந்த ஃபாக் லைட் ப்ரொஜெக்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டுங்களா? இது நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம் உங்க வண்டியில. ரிசல்ட் எப்படி இருக்கு நீங்க பார்த்து சொல்லுங்க. வாங்க போட்டுருவோம் வாங்க. கண்டிப்பா. XUV 300 வண்டிக்கு பின்னாடி டிக்கில அந்த ஒரு மேட்டு அப்படி ரிமூவலா இருந்த மேட்டை அப்படியே சொல்லி எடுத்து அதை எங்கேயோ போட்டு வந்தாங்க. இப்போ வந்து ரிமூவபிளா வாஷபிளா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி அப்படியே ஒட்டிக்கலாம். வெல்க்ரோவோட இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. ஆமா, வெல்க்ரோ இருக்கிறதுனால அப்படியே எடுத்து ஆமா டஸ்ட் உதறிட்டு அப்படி வெல்க்ரோ இருக்கிறதுனால அப்படியே ஒட்டி விட்டுலாம், கழுவிக்கலாம். ஈஸி யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, ஈஸி கிளீனிங்கா இருக்கு. நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களை பண்ணணும்னா ராயல் கார் அசசரி வாங்க, இல்ல ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேளுங்க. ராயல் கார் அசசரிஸ் வண்டி வேலைகள் அசசரிஸ் மாட்டிட்டு இருக்காங்க. சீட் கவர்ஸு, ஃப்ளோர் மேட்டு, ஆண்ட்ராய்ட் செட்டு, எல்இடி லேம்பு, இந்த மாதிரி நிறைய மாட்டிட்டு இருக்காங்க ராயல் கார் அசசரிஸ்ல. அன்புள்ளம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நியோ மோட்டார் கஜஸ் யூடியூப் சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா நீங்க லைக் பண்ணுங்க.